students, welcome back to Nursesprofile channel. Paramedical counselling, paramedical admission நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த அட்மிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் போடுறது, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றது, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இந்த கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நியூவா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் தான் நீங்க எல்லாருமே. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணும்போது இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கடந்த லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட சேனல் மூலமாக கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாராமெடிக்கல் கோர்சஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. எனிவே இந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கான அப்ளிகேஷன் நமக்கு ஆன்லைனில் ஓப்பன் ஆகுமா இல்லை ஆஃப்லைனில் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் தான் ஓப்பன் ஆகும். மீன்ஸ் நீங்கள் எந்த ஒரு காலேஜில் போயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போயும் அப்ளிகேஷன் வாங்க வேண்டிய தேவையில்லை. எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயும் அப்ளிகேஷன் கொடுக்கண்டாம். இதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். எந்த வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் நேற்று தான் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ பாராமெடிக்கல் கோர்சஸோட அட்மிஷன் பொதுவாக நமக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் தான் நடக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த ரேஞ்சில் போயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் நமக்கு ஓப்பன் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. www.medicalselection.org அப்படிங்கிற வெப்சைட்லையும் www.tnhealth.tngovin அப்படிங்கிற இந்த 2 வெப்சைட்லையும் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணின உடனே நம்ம எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா அதில் போய் அப்ளை பண்ணணும். குறைஞ்சது ஒரு 50, 60,000, 70,000 மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன செய்யணும், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும். இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்பாங்க. எவ்வளோ கட் ஆஃப், எவ்வளோ மார்க் ரேஞ்ச் எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஃபீஸ் வந்து 400 ரூபாய். லாஸ்ட் இயர் எல்லாமே 400 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 400 ரூபாய் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்னா என்னென்னா நம்ம ஒரு 70,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கோன்னா இந்த 70,000 மாணவர்களையும் வகைப்படுத்தி ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், ஃபிஃப்த் ரேங்க்னு உங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி இந்த 70,000 மாணவர்களையும் ஒரு ரேங்குக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஓகே என்னோட ரேங்க் வந்து 200வது ரேங்க்கில் இருக்கிறேன், இல்லைனா 2000 ரேங்க்கில் இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றது தான் நமக்கு ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான ஸ்கெட்யூல் இல்லைன்னா கவுன்சிலிங்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த வெப்சைட்டில் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணமோ அதே வெப்சைட்டில் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு 3 பார்ட்டாவோ 4 பார்ட்டாவோ 2 பார்ட்டாவோ டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து ஒரு 4,000 ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த டேட்டில் கவுன்சிலிங் அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. ஸோ கவுன்சிலிங்கான ஸ்கெட்யூல் ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங்குமே நமக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கு லிங்க் கொடுத்தாங்களோ அதே மாதிரி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்கும் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட பேர் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் அதில் கவுன்சிலிங் நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும். கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு தேவையான கோர்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்கணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நம்ம கோர்சஸ் எதுவுமே தேர்ந்தெடுத்திருக்க மாட்டோம். அப்ளிகேஷனில் வந்து எனக்கு பாராமெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் அப்ளிகேஷன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு தேவையான கோர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும்.
தேர்ந்தெடுக்கணும். பிஎஸ்சி நர்சிங்கா, பிஃபார்மா, பிபிடியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். கட் ஆஃப் கம்மியாக இருந்து அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட் அப்படிங்கிறது ப்ரைவேட் காலேஜஸும் இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலேஜஸில் கவுன்சிலிங் மூலமாக நமக்கு சீட்டு கிடைக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரைவேட்டில் டைரெக்டாக போய் அட்மிஷன் போடணும்னா டொனேஷன் கொடுக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சாலோ இல்லைனா ஒரு ப்ரைவேட் காலேஜோட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸோட சீட் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலமாக காலேஜ் கிடச்சி படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா காலேஜ் வந்து தேர்ந்தெடுத்து நமக்கு வந்து ஒரு காலேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கவுன்சிலிங் முடிச்சாச்சு, உனக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சுகன்யா அவங்க நேம்னா சுகன்யா இத்தனாவது ரேங்கு இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. கவுன்சிலிங்கோட ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதைத்தான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிமோ. ஸோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இல்லைனா கவுன்சிலிங்கோட ரிசல்ட் வரது தான் நமக்கு வந்து 4வது ஸ்டெப். அடுத்த 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் சேர்றது. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 days இல்லைனா 1 week டைம் கொடுப்பாங்க. அந்த 1 weekக்குள்ளே உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்குதோ அந்த காலேஜில் போய் என்ன செய்யணும் அப்படின்னா சேரணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். 2வது ரேங்க் லிஸ்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. 3வது கவுன்சிலிங்கான டேட் அந்த கவுன்சிலிங் நடக்கும். 4வது பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. 5வது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் சேரணும். சப்போஸ் எனக்கு கிடைச்ச காலேஜோ கோர்ஸோ பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து அலாட்மெண்ட் கவுன்சிலிங் ஒன்று நடக்கும், அதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா இனி வரக்கூடிய வீடியோவில் இந்த அலாட்மெண்ட் கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.